இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா தம்பி வந்து இன்னைக்கு பால் குடம் எடுக்கிறதா இருந்துச்சா, அவன் மார்னிங் சீக்கிரமே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். நாங்கள் அதுக்கப்புறம் தான் போனோம். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாரியாயை கும்பிடணும், வீட்டில் சாமி கும்பிடுவாங்க மாரியாய் சாமி. சரி, அது கும்பிட்றதுக்காக எல்லாம் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் தனியாக சிக்கன் கிரேவி, கருவாட்டு குழம்பு, முட்டை, முருங்கீரை, தயிர் சாதம், அப்புறமா கொழுக்கட்டை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா. சரி, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. அப்புறம் அதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்புறம் பாப்பா வேற ரொம்ப நாளாக வாய்க்காலுக்கு போகணும், ஆற்றுல குளிக்கணும்னே சொல்லிட்டு இருந்தாளா. சரி, இன்னைக்கு போயிட்டு வாய்க்காலுக்குனாவது கூட்டிகிட்டு போய் அவளை கொஞ்ச நேரம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வந்துட்டு பாப்பாவுக்கு அது சேராமல் போயிடும், கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா கோலெல்லாம் போட வேண்டியது இருந்ததா வீட்டுக்கு முன்னாடி. அப்புறம் சாமிக்கு பொட்டை வச்சு பூவெல்லாம் வைக்க வேண்டியது இருந்தது. சரி, ஓகே, அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்துட்டு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாரியாய் சாமி கும்பிட்டாலே வந்து வீட்டில் வந்து அந்த தேர் மாதிரி கோலம் போட்டு, அப்புறம் பச்சரிசி இல்லைன்னா நெல் வச்சு அது மேலே கும்பம் வச்சு தான் வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சு மாரியம்மனுக்கு மெயினாக வந்து தாளங்கொத்து வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோமா. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தம்பி தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்புறம் தேங்காய் உடைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்னைக்கு சீக்கிரமே படுத்து தூங்கியாச்சு. இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.